ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் நம்ம மீனா எப்பவும் போல விஜயாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அங்கே விஜயா கிளாஸ்க்கு பிரேக் விட்டுட்டு பார்வதி கிட்ட கொலுவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீனா கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்றாலாம். அதை முத்து என் வீட்டுக்காட்ட சொல்லவும் அவர் ஏன்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என் வாய்ஸ் நல்லாயிருக்கும், நீயும் பாட்டு பாடலாம்ல அப்படின்னு சொல்லவும் தான் சரி அவர் ஆசைப்படுறாரே அப்படின்றதுக்காக தான் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஒரு காதல் ஜோடி இருக்கு இல்லையா, அவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனை உள்ளே என்ட்ரி ஆனாலும் அந்த ரொமான்ஸ் சீனை பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு கோவம் பயங்கரமாக ரெண்டு பேரையும் திட்ட ஆரம்பிச்சிடாங்க. இந்த சத்தம் கேட்டு விஜயா கீழே இறங்கி வரவும் அப்போ அந்த பொண்ணு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க எங்களை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க படம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விஜயாவுக்கு தான் யார் சொன்னாலும் நம்புவாங்க, நம்ம மீனா சொல்கிற நம்ப மாட்டாங்கல்ல. மீனாவை பிடிச்சி அந்த பிள்ளைங்க முன்னாடி பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு என்ன தெரியும் டான்ஸ் பற்றி? அவங்க டான்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவலமாக தலையிடுற? உனக்கு ரசமும் புளிக்குழம்பும் வைக்க தெரியும், போய் வேலையை பார்த்துட்டு போ. சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டல, அதோட வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமாக பேசிடுறாங்க. மீனாவும் சோகமாக வெளில வந்துடுறாங்க. ஆனால் பார்வதிக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுற? அந்த பிள்ளைங்க முன்னாடி மீனாவை ஏன் அப்படி பேசினேன்? அவன் என்னமோ சொல்ல வந்த தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுமே விரட்டி தான் பேசுகிறாங்க. இப்போ முத்து என்ன பண்ணுறாருனா மீனாக்காக கொலு பொம்மைலாம் வாங்கிட்டு வராரு. ஓ, வாங்கிட்டு வந்துட்டிங்களா? கோவிலில் நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த அம்மாவும் எனக்கு பொம்மைலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே சேர்த்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து நம்ம மட்டும் இதுக்கு செலவு பண்ணோம், இரு இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்களே அவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கேட்க போகிறாரு. மீனா அதெல்லாம் வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படி மீனா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட படத்தை கேட்க போகிறாரு. அவர் எப்பவும் போல் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ரோகிணி பக்கத்துலேயே இருந்ததுனால நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்றோங்க, எல்லாம் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும், நாங்கள் கண்டிப்பாக எவ்வளோ ஷரவ் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. அப்புறம் முத்து இவங்கள பார்த்ததும் கற்றுக்கிட்டா சில விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம ரவியும் ஸ்ருதிக்கிட்டையும் போய் கேட்கவும் ஸ்ருதி கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் ரவி சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக டெய்லியுமே செய்ய வேண்டாம், நானும் உங்களுக்கு சுண்டல் பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மீனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி ரவி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் கிளம்புற ரவி சாப்பிடாமே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற? அப்புறம் என்னை யார் ட்ராப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ எப்படி கிளம்ப லேட்டாக தான் அவன், நாளைக்கு சீக்கிரமாக போகணும், அதெல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ரவி கிளம்புறாரு. சரி சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை இந்த மேடம் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு லைட்டாக பொசசிவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பெருசாக காமிச்சிக்கிறது இல்லை. மேபி இதுக்கு அப்புறமேட்டுக்கு வேறு மாதிரி மாறுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.